ஆமே. அவரால கூடாதது எதுவும் இல்லைன்னா உன்னால கூடாதது எதுவும் இல்லை. நான் சொல்றேன், உன் சுய சக்தியோ பக்தியோ பைசாவுக்கு ஆவார். ஆனா அவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ ரொம்ப பக்தி உள்ள ஆளுன்னு நினைச்சு அவர் வரல உங்ககிட்ட. நீங்க பக்தி உள்ள ஆளு, நீதி உள்ள ஆளு. அவர் சொன்ன, நீ நீதி உள்ள ஆளா, நான் உன்னை தேடி வரல. ஐயோ நீ நீ பாவியா, நீ பலவீனனா, நான் உன்னை தேடி தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கரம், அந்த கரம் அவருக்காக ஒரு நாளும் வேலை செய்யாது. ஆனா உனக்காக ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினவர் இருக்காரு, அவருடைய மனசுல அந்த கை செய்கிற அதிசயமான காரியங்களை பார்க்கிறார். இது கூடுமா? கூடும். இது நடந்துருமா? என் வாழ்க்கையில் நடக்குது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் நினைச்சதெல்லாம் அவர் கைகள் செய்து முடிக்கிறது. சரி, இன்னும் முடியல, ஆனா முடிக்கும்னு சொல்லுங்க. அவர் கை செஞ்சு முடிக்கும். நான் சொல்றேன், அவர் நமக்கு ஆதரவா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் நினைக்கிறீங்க தேவன் எனக்கு ஆதரவா இருக்கார்? நம்ம மனசுலதான் நான் இப்படி இருக்கேன், அதனால அவர் கை ஆதரவா இருக்குமா? அல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் அவர் கை உனக்கு ஆதரவா தான் இருக்குது. எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாதப்பா. நான் பாவியா இருக்கும்போது தான் என்னை தேடி வந்தார். நான் பலவீனமா இருக்கும்போது தான் எனக்கு உதவிகளை அவர் செய்தார். அல்லேலூயா. அப்புறம் என்னை நீதிமான் ஆக்குறதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவாருங்கிறத என்னால நம்பவே முடியாது. சொல்லுங்க, என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, இனிமே விட்டுட்டு போற சோழியா? சொல்லுங்க, ரட்சிப்பு என்ன விளையாட்டா? விளையாட்டாது. அல்லேலூயா. தேவன் ஒன்றையும் விளையாட்ட செய்யறதில்லை. அல்லேலூயா. அவர் சகலமும் நன்மைக்கு எதுவா செய்யறாரு. நீங்க அப்படியே நம்புங்க. அதை நான் சொல்ற வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. நான் இருக்கிற நாள் கொஞ்ச நாள், ஒரு 17 நாள் இருக்கா? அல்லேலூயா. நீங்கள் ஏராளமான நன்மைகளை நிறைவா இருக்கும்படி செய்கிறத பாப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. அவர் கரம் வல்லமை உள்ளதப்பா. அவர் கரம் வல்லமை உள்ளது. ஆமென். எனக்கு அது போதும். என் ஆண்டவர் போதும். ரட்சிக்கிற அவர் கரம் போதும். ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? நானா? என்னுடையதா? ரட்சிப்பு என்ன பொறுத்தா இருக்கு? இல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை முழுவதும் அவர் பொறுப்புல வச்சிருக்காரு. உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான். உங்களை அழைத்தார் இல்லையா? அழைத்தவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீதிமானாக்குறது மட்டும் பத்தாது, உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரு. இப்ப நீங்க தாராளமா சொல்லலாம், இந்த வருஷத்துல அந்த மகிமை குறையா இருக்காது. புது வருஷத்துக்குள்ள நான் மகிமையோடு பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. பலப்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, சீர்படுத்துவாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட மனசார சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே, நீங்க போதும் எனக்கு. உங்க கை என் கூட இருக்கும்போது ஹல்லேலூயா, எனக்கு எல்லாம் நீர் போதும். நான் இனிமே கவலையோ கலங்கவோ மாட்டேன். சொல்லுங்க, கவலைப்படவோ கலங்கவோ மாட்டேன். நான் சொல்றேன், 17 நாள் தள்ளிப்படாத. இன்றைக்கு ரட்சணை நாள்னு கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு செய்வேன், இன்றைக்கே செய்வேன்.
நீ நீ சில காரியங்கள் இன்னும் கூடி வரல இல்ல, இன்றைக்கு அவைகள் கூடி வருகிறது இயேசுவின் நாமத்துல. கையை உயர்த்தி நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாம் கூடி வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், அதனால சொல்றேன். சொல்லுங்க, எல்லாம் கூடி வந்துருச்சு. எல்லாம் பாசிபிலிட்டியா இருக்கு. எல்லாம் என் பட்சத்துல இருக்கு. தேவனே என் பட்சத்துல இருக்காரு. அப்ப ஜெயம் என் பட்சத்துல தான் இருக்கு. இயேசுவின் நாமத்துல உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.